அப்படி பார்த்தா உனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ முழுகாம வேற இருக்கிற. எங்கள் அம்மா உன்னை எப்படி தாங்குறாங்க? ம், சொல்லு. எங்கள் அம்மா மாதிரி எல்லா அம்மாவும் இருக்க மாட்டாங்க தான், ஆனால் உன்ன மாதிரியும் எல்லாருக்கும் கிடைச்சிருப்பாங்க இல்லையா? ஆமாங்க, உங்கள் அம்மா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். 7 ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைப்பாங்களா? அதானே, எங்கள் அம்மா இது வரைக்கும் யாருக்குமே ஒரு சின்னதாக கூட மனசு புண்படுத்துகிற மாதிரி பேசினதே இல்லை அஞ்சலி. ம், என்ன கூட அவ்வளோதான். எனக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா எங்கள் அம்மா அப்படியே உசுரே விட்டுடும். என்ன பண்ணுறது? எங்கள் அம்மாவுக்கு நான், எங்கள் அண்ணன், என் தங்கச்சின்னா 3 பேரும் உசுறு. என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தானே. ஆமாங்க, என்ன இருந்தாலும் அம்மா அம்மா மட்டும்தாங்க. நம்ம கூட 1000 பேர் இருக்கட்டும், ஆனால் நம்மளுக்கு உண்மையான பாசம் காமிக்கிறது நம்மளோட அம்மா அப்பா மட்டும்தாங்க. ம். நீ என்ன சொல்ல வர? அப்போது எங்கள் அம்மா உனக்கு எந்த மாதிரியும் பாசம் காமிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா மாதிரி யாரும் ஆக மாட்டாங்க. எனக்கு அத்தை கூட இன்னொரு அம்மா மாதிரி தாங்க. சரி அஞ்சலி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரியா? எங்கே போகிறீங்க? இங்கே பாரு அஞ்சலி, மண்டபத்தில் கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணோம். வளகாப்பு நாளன்னைக்கு இருக்குல்ல, நம்ம எல்லாம் இன்றைக்கே முக்கால்வாசி வேலை முடிஞ்சாதான் நம்ம போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். என்னான்ற? ஓ, அப்படிங்களாங்க. சரிங்க. அஞ்சலி, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? வாங்கின்னு வந்துடுறேன். இல்லைங்க, எங்கள் அம்மா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம மண்டபத்துக்கு போனால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லைங்க, அப்பாவும் ஊர்லேருந்து வந்துட்டாராம்மா. அவர் இருந்தாருன்னா அம்மாவுக்கு இன்னொரு கை இருக்கிற மாதிரி. எல்லாம் 2 பேரும் நல்லா பார்த்துக்குவாங்க. நீங்கள் தலை கெடுத்துக்காதீங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. சரி அஞ்சலி, சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணுட்டா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கூட. ஏங்க, நீ இன்னும் சாப்பிட்லையா? ஐயோ, இருங்க போய் போட்டுன்னு வரேன். ஐயோ பைத்தியக்காரி, நான் கேட்டிருந்து உம்மா. சி, போங்க. ஒரு குழந்தைக்கு அப்பா வரீங்க, இப்போ கூட என்னங்க உங்களுது? ஹலோ மேடம், என்ன மறந்துட்டீங்களா? இன்னும் 11 இருக்குது. ம், ஆசைத்தான். சரிங்க, ஏதோ வேலை இருக்குதுன்னீங்களே, போயிட்டு வாங்க. ஆவாது, எனக்கு ஒரு முத்தை வேணும். சரி, அப்படிக்கா திரும்புங்க. ஓகே, சீக்கிரம். நீங்கள் முதல்ல திரும்புங்க. அப்படிக்கா திரும்புங்க. சீக்கிரம் கொடு அஞ்சலி, நிறைய வேலை இருக்கு எனக்கு. ம், என்னாச்சுங்க? நீ கொடுத்த முத்தத்தில் மாமா மயங்கி வந்துட்டேன்டி அஞ்சலி. ம், சி, போங்க. சரி அஞ்சலி, நான் வரத்துக்கு லேட் ஆகும். பாய். சரிங்க, ஜாகிரதை. ஐயோ, அம்மா ஃபோன் பண்ணி எல்லாமே இன்னொரு தடவை ஞாபகப்படுத்தலாம். இல்லைன்னா இந்த மாமியார் என் உசிரியே எடுத்துடும். ஹலோ, என்னம்மா பண்ணுற? அதுவாடி, இது கொஞ்சம் புடவை தைக்கிறதுக்கு கொடுத்துருந்தேன். சரி, அது வாங்கலான்னு வந்தேன். என்ன சொல்லுமா? அம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இல்லைம்மா, எதுவும் மிஸ் பண்ணல இல்லை? என்னது, வளகாப்பு தானே கேட்குற? ஆமாம்மா, வளகாப்பு தான். அப்புறம் என்ன சொல்லுடி, அம்மா கிட்டனா எப்படி தைங்கிற? என்ன சொல்லு. அம்மா, அது வந்து அத்தை கேட்டாங்க, அந்த 250 சவரன் நகை மறக்காமல் தட்டில் வைக்கணுமாமாம்மா. இல்லைன்னா மண்டபத்துலேயே உன்னையும் அப்பாவையும் கண்டபடி பேசிடுமா. இல்லைம்மா, நீமா இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் அந்த தட்டில் 250 சவரன் நகை இருக்கும். நீ தலைக்கு எடுத்துக்காம ஆறாமல் இருமா, சரியா? அம்மா, அப்புறம் அந்த அந்த நகை ஒரே 1 கிராம் கம்மியான கூட கண்டபடி பேசிடுவாங்கம்மா. அவங்க எப்போ இல்லை எப்படி சான்ஸ் கிடைக்குதுன்ட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கம்மா. ஏதாச்சும் ஒரு கடுவளவு கிடைச்சா கூட அத்தையை பெருசு பண்ணி ஊதி அது வெடிச்சிருவாங்கம்மா. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வளகாப்பு நடக்கவே கூடாது. முக்கியமாக நான் அவங்களுக்கு சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதும்மா. அவங்க எண்ணமே அதாம்மா. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அவங்களுக்கு நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆகாது. என் மூஞ்சில் கொஞ்சம் சிரிப்பை பார்த்தாலும் அவங்க அப்படியே நெருப்பில் உக்காந்த மாதிரி அவங்க மூஞ்சி
அப்படி கோவத்தில் இருக்கோம்மா. அதுக்கு தாம்மா நான் சிரிக்கிறதே இல்லைம்மா இப்போல்லாம். சரிம்மா, ஒன்றும் தலைக்கு எடுத்துக்காத சரியா? ரொம்ப இம்சை கொட்டிக்கினாங்கன்னு சொல்லு, நானும் அப்பாவும் வரோம் என்ன? இல்லைம்மா, அவ்வளோலாம் இம்சை கொட்டிக்கிறது இல்லை. நான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்காதும்மா. சரியா? நீ சாப்பிட்டியாம்மா? இதும்மா சாப்பிட்ணும். ஏம்மா என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி வருத்தமாக பேசுகிற? அது அது வந்து அஞ்சலி, இப்போதைக்கு அப்பா என்னவோ கடன் பண்ணிட்டுக்கிறாராம்மா. அது வந்து 200 சவரன் தான் போட முடியும்னுக்கிறாரு. அதுவும் கடன் வாங்கி தான் போடுறாராம்மா. ஏதோ பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சாம்மா. இன்னும் 50 பவுனுக்கு நம்ம என்னடி பண்ணுறது? அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற நகை ரேட்டு பார்த்தாலே எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடி. அம்மா ஒரு ஐடியா சொல்லிட்டா? என்ன சொல்லுடி? அம்மா, உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தட்டில் வச்சிடுமா. மிச்சத்தை பித்தளை செயின் எதுனா வாங்கிட்டு அதுக்கு தங்கத்தில் பாலிஷ் போட்டுடுமா. ஐயோ, என்னடி சொல்கிற? இங்கே பாரு, தங்கம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம பித்திலிக்கு தங்க பாலிஷ் போட்டு நம்ம வச்சோன்னு வச்சுக்கோ, நம்ம வச்சிருந்துக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிட வேண்டிய அஞ்சலி. அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. அப்பா பார்த்துக்கிறேன்னுக்கிறாரு, விடு. சரி, நான் வைக்கிட்டா? அம்மா மறக்காதம்மா, தயவு செஞ்சு ப்ளீஸ்மா. இல்லைன்னா கண்டபடி பேசுவாங்கம்மா. தெரியும் அஞ்சலி, நானும் அப்பாவும் எல்லாமே பண்ணுறோம். நீ தலைக்கு எடுத்துக்காம வராமல் இரு சரியா? சரிம்மா, வைக்கிறேன். அத்தை வர மாதிரி இருக்கிறாங்க. சரிடி, சரி சரி, போ போ. அம்மா என்ன மன்னிச்சிடும்மா. உங்ககிட்ட பேசினா கூட அத்தை எதுனா திட்டுவாங்கம்மா. பெத்த தாய்கிட்ட கூட ஒரு ஃபோனில் கூட நிம்மதியாக பேசுறது கூட எனக்கு முடியல. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடும்மா. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? ஒரு நாள் கூட என் கண்ணில் தண்ணி இல்லாத நாளே இல்லை. தினமும் என் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் இருக்கு. சந்தோஷன்றதே என் வாழ்க்கையிலே சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. பெத்த தாய் இருந்தும் அப்பா இருந்தும் புருஷன் இருந்தும் இப்போதைக்கு எனக்கு ஒரு குழந்தை ஆக போகுது. இப்போ கூட எனக்கு நிம்மதியே இல்லை என்னோடய வாழ்க்கையில். எல்லாம் இந்த மாமியார் பண்ணுற வேலை. இந்த மாமியார் எப்போதான் திறந்து போதோ தெரியல. இது எல்லாத்துக்குமே நான் கோவப்படாமல் எதுக்கு நான் பொறுமையாக போகிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். எனக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்டை கொடுத்துருக்குறாங்கன்ட்டு ஒரே காரணத்துக்கு மட்டும்தான் நான் பொறுமையாக போகிறேன். என்ன பண்ணுறது? இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை வீணாக போயிடும். அப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு கோச்சிக்கின்னு போயிட்டா எல்லோரும் என்ன வாழை வெட்டின்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் கண்டபடி பேசுவாங்க. என் கஷ்டத்தை சொல்லிக்கிடுத்து கூட ஆளே இல்லை. அம்மா கிட்ட சொன்னால் அம்மா வருத்தப்படுவாங்க, வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் அவர் வருத்தப்படுவார். என் கஷ்டத்தை இதோ இந்த செடிங்கக்கிட்ட சொன்னாலாச்சும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். கடவுளே, எனக்கு ஏன்ப்பா இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற? கடவுளே.